அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி என்பர்களின் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். வரக்கூடிய 26ஆம் தேதி 5வது மாதம் 2026 குரு பகவான் மகர ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடமான ரோகஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். என்ன, அந்த 7ஆம் இடம் சென்ற குரு பகவான் 7ஆம் பார்வையாக சமசப்தமமாக உங்களுடைய மகர ராசியை பார்க்கிறார். ஒரு மங்கள செய்தி என்ன உங்களுக்கு இந்த 2026 என்ன இருக்க போகிறது. திருமணமாகாத என்ன எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமண அமைப்பு என்ன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர இருக்கு மகர ராசி. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கவும் இருக்குது. நிறையா நேரங்களில் மன வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா திருமணமே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் திருமண அமைப்பு நல்லா அமோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரங்களில் வேலை பார்க்குற இடங்களில் ஒரு சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வர இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் தைரியமாக தன்னால் படாத பாடு என்ன அதாவது அடி வாங்கி மிதி வாங்கி அதுவே பழகி போய் இந்த மகர ராசியெல்லாம் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சியானது இருக்க போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக என்ன இந்த வருடம் உங்களுக்கு தான் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தையும் 1ஆம் வீடான ஜென்ம மகர ராசியையும், அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, ஒரு தெளிவே இல்லை, ஒரு தூக்கமே இல்லை, ராத்திரி பூரா பரண்டுக்கிட்டே இருக்கும், தூக்கமே வரமாட்டேங்குது. என்னென்னா பிரச்சனைகளை நினைத்து 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 அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் மனசில். அதெல்லாம் கொஞ்சம் குறைந்து என்ன ஒரு மன நிம்மதி, மன அமைதி பிறந்து நீங்களும் நல்லா நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ஏன்னா அந்த குழப்பங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட போகிறீங்க. சரிங்களா? அதனால் முடிந்தளவு அனைத்து நேரங்களையும் கொஞ்சம் தெளிவான மனநிலையில் இருக்கணும். ஏன்னா அதற்கு உண்டான எக்ஸசைஸாக இருக்கலாம், மன அமைதிக்கு உண்டான யோகா போன்ற பயிற்சிகளை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையானது ஏற்படும். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய இளைய சகோதரர் இளைய சகோதரி வகையிலே திருமண அமைப்பெல்லாம் உண்டாகலாம், அவங்களுக்கு குழந்தை பேரெல்லாம் உண்டாகலாம். இப்படி பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்குது. உங்களுக்கு திருமணமாக இருக்கட்டும், உங்களுடைய தம்பி அண்ணனுக்கு திருமணமாக இருக்கலாம். ஏன்னா சொந்தக்காரவங்க இவங்களுக்கெல்லாம் திருமணங்கள் மங்கள செலவுகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரும். வீடே ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த 2026 ஒரு மங்கள செய்திகளாக குமிய போகுது. நீங்கள் மொய்யெழுதியே உங்களுடைய பாதி காசு என்ன சம்பாதிக்கிற காசு கரைய போகுது. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். மிகவும் முக்கியம். என்னென்னா எந்த அளவு உங்களுக்கு பணம் விரயமாகுதோ அதே அளவுக்கு பண வரவும் இருக்குது. என்ன நீங்கள் தைரியமாக நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அது நாள் வரைக்கும் அந்த ஷேர்லாம் கம்மியாக போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் அதிகமாகும். என்ன அது மாதிரி ஒரு லக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு டபுளாக வரும். சரிங்களா? கவலையே படாதீங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு சேரும். வேலை இடத்துல பதவி உயர்வு, பணி உயர்வு என்ன நீண்ட நாட்களாக நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த அந்த விஷயங்கள்லாம் அந்த வேலை பார்க்குற இடங்களில் உங்களுக்கு நடக்கும். அதன் மூலயமா ஒரு மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் விருத்தி அடையும். ஏன்னா புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பகவான் வரத்துக்கு. சரிங்களா? அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு, அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியங்கள்
பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அந்த செலவுகள்லாம் குறைந்து ஆரோக்கியமானது பெருகும். உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க படிப்புலையும் நல்லா வருவாங்க. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பொறுப்பு வந்து அவங்களுக்கு வரும். பொதுவாக நம்மளுடைய மகர ராசிக்காரவங்க ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவங்க, சனியினுடைய ராசி அப்படிங்கிறது என்ன, அந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவரை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகளில். நம்மளுடைய குரு பகவானையும் வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வதன் மூலமா இந்த குரு பெயர்ச்சியின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2026 இருக்க போகுது, குரு பெயர்ச்சி இருக்க போகுது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026இன் 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த ராசி குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.